மஞ்சனே மணியுமானாய் மரகத திரளுமானாய் நெஞ்சுளே புகுந்து நின்று நினைதரு நிகழ்வினானே துஞ்சும் போதாக வந்து துணையனக்காகி நின்று அஞ்சலென்றருள வேண்டும் ஆவடு துறையுளானே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தரிச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகழ் வேடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிர கிளி ஒன்று புலியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி கைலாய பரம்பரைய சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழிக மாதோ சீல நிகழ் மூல ஆகமப் பொருள் ஒன்றொன்றாகி திறம்பொராது ஞால நிகழ் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலணிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் புண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமிழ் நூலோடு சிவநூல் உணர்ந்து உம்மை பொருள் உணர்ந்த சதுரண்யங்கள் தந்துரைசை கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழிக மாதோ. திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலை அம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியேன் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரையும் வணங்கி இச்சிந்தனையை தொடரலாம். நாம் சென்ற சிந்தனையில் மகத முனிவருக்கும் விபுதையான அவுணர்குல பெண்ணும் திருமணம் செய்து அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் இந்த கஜமுகாசுரன். இந்த கஜமுகாசுரன் பரமேஸ்வரனை நினைத்து தவம் பண்ணுகிறார். பெருமான் அவருக்கு அருள் கொடுக்கிறார். அவர் யானை முகத்தோடு பிறக்கிறார். பெருமானுடைய திருவருளால் அவர் யாராலும் அஸ்திர சஸ்திரங்களால் அழிவு இல்லை, ஆனால் விநாயகப் பெருமான் தான் உன்னை அழிக்க முடியும் என்று வரம் கொடுக்கிறார். அப்பொழுது கஜமுகாசுரன் சிவபெருமானிடம் கேட்கிறார், அவருடைய கையால் நான் அழிந்தாலும் மேன்மையான உருவை அடைய வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் பெருமானிடம். அப்பொழுது கஜமுகாசுரன் சம்ஹாரம் பண்ணி சுவாமி அவரை ஆகு வாகனமாக தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொள்கின்றார். அப்படிப்பட்ட சிந்தனையை சென்ற சிந்தனையில் செய்தோம். இன்றைய சிந்தனையில் திருச்சிற்றம்பலம். தருமங்கள் தானமிகை தன்னருள் சீலம் வேத கருமங்கள் ஆதியந்த கருமமும் அழிப்பத்தியோர் திருமங்கை பூமுன்னான திரிபுவனத்து தீர்ந்தே உருமங்கி மலர்ந்த செம்பு ஒன்றுமே இடமா கொண்டான். தர்மம் தானம் ஈகை அருள் சீலம் வேதம் ஒழுக்கம் இவ்வளவு கருமங்களும் அழிந்து போய் லக்ஷ்மி எவ்வுலகங்களிலும் வசித்தன்றி ஒரு தாமரை பூவுல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். உலகமே இப்படி இருக்குது. கடல் பற்றிய காட்டை உலகம் அனைத்தையும் இமயகிரியை சேர்ந்து அங்கு தவம் செய்திருக்கின்ற பெரியோர்களையெல்லாம் இந்த கஜமுகாசுரன் அழித்து கொண்டு வருகிறார். பிரளய காலம் என்று சொல்லும்படியாக திரிந்து கொண்டிருக்கின்றார்.
சிறுவரை பொழுதினிந்த தீயர்கள் இமயமேறு உருவரை அணைய பீழை உயிர்களுக்கு இழைத்து வைய இருவரை நாளும் மீதோ எனத் திரிந்துடலா நிற்ப மறுவரை உறுதி கூற மந்தனன் மலை கோளானே. இப்போ சுக்கிரனானவன் இன்னும் அவருக்கு உபதேசிக்கிறதுக்காக வருகிறான். கஜமுகாசுரனுக்கு உபதேசிக்கிறதுக்கு இன்னும் வரான். ஏற்கனவே அவர் சொல்லி கொடுத்து தான் இவர் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் உபதேசிக்கின்றான். என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தா, தங்குரை விரிக்கும் முன்னர் சாடிவாய் மடுப்ப நோயின் ரங்களும் அஞ்ச நெஞ்ச தரும்ப முன் போந்தான் முன்னர் நும் குலத்தவர்கள் போற்றும் நூலரி குறவன் யானே இங்குனக்கு உறுதி கூற எய்தினேன் மைந்தன் என்றான். அவள் அம்மாவுக்கு போய் அட்வைஸ் பண்ணி அவள் அம்மாவை சொல்லி இந்த மகத முனிவருடைய தவத்தை கலைத்ததும் சுக்கிரனுடைய வேலை தான். இப்போவும் சுக்கிரன் என்ன செய்கின்றார்? நேராக கஜமுகாசுரனை பார்த்து, மைந்தனே, உனது குலத்திற்கு மந்திரியும் குருவும் நானே தான். ஆதலால் உனக்கு இன்னும் மேலான உறுதியை சொல்ல வந்தோம் அப்படின்னு சொல்லி கஜமுகாசுரன்ட்ட சொல்றார். மந்திர தலைவனாயும் அறுவரு குறவனாயும் முந்திய அமரர் என்ன மொழிந்திடும் அவுணர் காக்க நந்தலே குறிக்கும் தேவ நவின் மொழி கேட்ட வேழ சுந்தர முகவன் தாழ்ந்து சொல்லி நீ சொல்வதென்றான். உடனே கஜமுகாசுரன் அவரை பணிந்து எழுந்து, சுவாமி, எனக்கு என்ன கூற வந்தீர்களோ அதை கூறுங்கள் என்று பணிந்து சந்தோஷத்தோட கேட்கிறார். உடனே சுக்கிரனுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. வகைபட சூழ்ந்து வெள்ளி வானவன் உரைப்பான் செய்த நகைமணி கோட்டு நாள்வாய் நாகத்தின் முகங்கொண்டாய்க்கு தகை வளர் அவுணச்சாதி தலைவர்கள் அவர்க்கும் அன்றல் பகை முகை அவிழும் கற்ப பசுந்தொடை பலாரி கண்டாய். சுக்கிரன், யானை முகத்தோடு கூடிய உனக்கும் தேவேந்திரனுக்கும் பகை, உன்னுடைய குலத்திற்கும் அவுணர் குலத்திற்கும் தேவர் குலத்திற்கும் பகையாகிருச்சு. அதனால உனது வரலாற்றினை கேட்டு சகல சேனைகளோடு நீ வெளிப்படுவை ஆயின் வரங்கள் யார்ல பெற்ற? சிவபெருமானிடம் பெற்றிருக்கிறார். சாதாரண ஆள்கிட்ட நீ பெறல. வரிகட கடவுள் கோமான் மற்ற நின் செய்தி கேட்டு விரிகட சேனையோடு மேவுரின் என்ன செய்வான் உரிய நல் வரங்களாதி உற்றிலை அதனான் முக்கட்பெரியவன் பாதமென்னி பேணு தவத்தை பிள்ளாய். நீ என்ன செய்யற? சிவபெருமான்கிட்ட போய் நீ தவம் பண்ணி அவருடைய அருளால போய் இந்த தேவேந்திரனை அழிக்க வேண்டும் என்று கூறுகிறார். சுக்கிரன் கஜமுகாசுரன்ட்ட சொல்றார், அவுணர் குலத்துல அவதரித்த நீ தேவர் குலத்தை அழியோடு அழிக்கணும்னா முக்கட்பெரியவன்கிட்ட போய் நீ தவம் செய். அவர் என்ன கேட்டாலும் யாரு கேட்டாலும் அன்போட கேட்டால் அடுத்த செகண்ட் கொடுத்துருவார். ஆதலால் அவரிடம் போய் நீ தவம் செய் அப்படிங்கிறாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் கிளம்பிட்டார். கஜமுகாசுரன் உடனே குருவுடைய வார்த்தையை மதித்து தவத்துக்கு செய்ய போயிட்டார். கண்ணுதல் அருளுண்டாயிர் கடவுளர் ஏவல் கேட்பார் எண்ணிய எண்ணிய அங்கு எய்தும் எஞ்ஞான்றுமாக்கை திண்ணியதாகி வைகும் சிறுமைகள் அனைத்தும் தேரும் கண்ணுவது இனி வேறில்லை கிடுகிடு தவத்துக்கென்றான். அப்படியே கண்ணுதல் அருள் உண்டாயின், அவருடைய கிருபை உனக்கு உண்டாயின் எல்லா தேவர்களும் உனக்கு அடிமையாயிருப்பார்கள். நீ நினைத்த காரியத்தை எல்லாம் நினைத்த போது சாதிக்கலாம். அவர்கள் உனக்கு ஏவல் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இந்த சுக்கிராச்சாரியார். சகத்திர இதந்தன குறைத்த வாசான் ஆசான் இணையடி பணிந்து போற்றி மதந்தவள் முகத்து செம்மன் மாதவம் தூக்க கொண்டு கதந்தவள் தம்பி மாறாங்காளைய சூழச் சென்ற புதந்தகோ மேரு பாங்கர் பொறுவரும் தவம் செய்தானே. மேருவின் பக்கத்துல இமயமலை அடிவாரத்துல போய் தவம் பண்ண போயிட்டாரு. இதம் தனக்கு தன்னுடைய சந்தோஷத்துக்கு சந்தோஷமாக கூறிய அந்த சுக்கிரனுடைய ஆசானுடைய இணையடியை பணிந்து போற்றி
அந்த மகத்தை தவத்தை வேள்வியை செய்ய போயிட்டார். மாதவம் துக்கம் கண்டு தம்பிமாரெல்லாம் புடைசூழ அப்படியே தவத்தின் மீதுண்டான இச்சையால் விடைபெற்று மேருகிரியில் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து தவம் செய்ய போகிறார். எப்படி தவம் செய்கிறார்? எத்தனை வருடம் தவம் செய்கின்றார்? 1000 வருடம் வீழ்ந்த சருகினை நுகர்ந்து பின்ன சகத்திர வருடம் தோணீர் தன்னையே பருகி பின்ன சகத்திர வருடம் காற்றும் தன்னை நுகர்ந்து ஒன்றுமின்றி சகத்திர வருடம் யோக தன்னமிழ் அருந்தினானே. இந்த அவுணர்களும் பார்த்தீங்கன்னா மோசமானவங்களாக இருந்தாலும் பரமேஸ்வரன் நோக்கி அந்த சூரபத்மனும் அப்படி தவம் செய்கின்றார். அவங்க தவம் எப்படி பண்ணுறாங்க பாருங்க. சுவாமியை பார்க்கணும், சுவாமிகிட்ட அருள் வாங்கணுங்கிறதுக்காக 1 நாள் 2 நாள் சொல்லலை, 1 வருடம் 2 வருடம் சொல்ல, ஒவ்வொரு 1000 வருடமாக சொல்கிறார். ஒரு 1000 வருடம் வெறும் சருகினை நுகர்ந்து அப்படியே 1000 வருடம் இருக்கிறார். 2வது 1000 வருடம் தண்ணியை மட்டும் குடிச்சுக்கிட்டு இருக்கிறார். 3வது 1000 வருடம் காற்றை மட்டும் புசித்து கொண்டிருக்கின்றார். 4வது 1000 வருடம் யோகத்து தன்னமிழ் அருந்தினார். யோகத்தில் அப்படியே உட்கார்ந்து அந்த இன்பத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ மொத்தம் 4000 வருஷம். ஒரு 4 நாள் கூட நம்மளால் சிந்தனை பெருமானை தவிர வேறு எந்த சிந்தனைக்கு நம்மளால் போக முடியுதா? வேண்டாம், 4 நாள் வேண்டாம், 4 நிமிஷம் கூட நம்ம மனதை கண்ட்ரோல் பண்ண நம்மளால் முடியும். அப்போ இதில் கூட அவுணர்கள் சாதிச்சிட்டாங்க போல தெரியுது. அப்போ தான் பரமேஸ்வரனுடைய காட்சி அவங்க கிடைக்குது. அப்படிப்பட்ட தவத்தை அவர்கள் செய்கின்றார்கள். சூரபதுமனாக இருக்கட்டும், இப்போ இந்த கஜமுகாசுரனாக இருக்கட்டும், எல்லா அசுரர்களும் சிவபெருமான்கிட்ட ஈஸியாக வர வாங்கிறார். இப்படி தவத்தை செய்கின்றார். நேற்றொளி பழுத்த மேனி நின்மலர் கருணை கோந்து தோற்றினன் எதிரே நோக்கும் தோன்முகத்தவுணன் தாண்டு போற்றினன் இறைவர் யாது புந்தியில் விளைந்தாய் வள்ளே சாற்றுதி தருதுமென்ன தடங்கரா குவித்து சொல்வான். அந்த தவத்திற்கு இறங்கி பரமேஸ்வருடைய காட்சி கிடைக்கின்றது. உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என்று கஜமுகாசுரனை பார்த்து பரமேஸ்வரன் சொல்கின்றார். ஆனந்த பரவசம் முற்று ஆடுகிறார், பாடுகிறார். ஆடி பாடி அண்ணாமலை கைதொல ஓடிப்போகும் நம் மேலை வினைகளேன் அப்பர் பெருமான் அருள்வாக்கு போல இங்கே ஆடி பாடி வணங்குகிறார் பெருமானை பார்த்து. உவனம் உயர்ந்து ஓதினான் உயர்தினையால் உருப்பெரிய கவளமத கரியாதிகள் ஞங்களுமெரும் வேறு பீராகும் பவமுறுவல் அக்ரிணையார் பகழி முதற் படைகளினால் உவமையிலா எனக்கு இறுதி ஒரு நாளும் உராதொழிக. எப்படி சுவாமிகிட்ட வரம் கேட்கிறார் பாருங்க. பரமேஸ்வரா தன்னுடைய கரங்களை சிரமீது கூப்பி எனக்கு விண்டு முதலிய உயர்தினைகளாலும் யானை முதலிய அக்ரிணைகளாலும் அத்திர சத்திர முதலிய ஆயுதங்களினாலும் அடியேன் எக்காலத்தும் அழிவில்லாமல் தேவர் முதலாயினோர்கள் எனக்கு ஏவல் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி அழிவில்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு வரம் கொடுக்க வேண்டும். வரமுதவும் தேவர் முதல் வையகத்தாய் அவர்களும் இரவு பகல் எனதேவல் ஏவல் எனது ஏவல் இயற்றி வழிபட அடியேன் அரசு புரிந்திட வேண்டும். அடிகள் அருளால் இறுதி விரவினும் மேலாய் இருத்தல் வேண்டுமென இறந்திட்டான். வரம் கேட்கறது காரைக்கால் அம்மையார்ட்ட கேட்கணுங்க. சுவாமியை பார்த்து என்ன வரம் வேணும்னு கேட்கணும். அந்த அம்மாட்ட கேட்டு படிக்கணும். ஆனால் இவங்கெல்லாம் அரசு வேணும், எல்லாரும் பதவி வேணும், ஏவல் புரியணும், நான் பணக்காரனாகணும் அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குறாங்க அவுணர்கள். ஆனால் அம்மையோ பெருமானிடம் இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அது அல்லவா வரம். இப்படிலாம் வரம் கேட்கணும். ஆனால் இந்த அவுணர்கள் என்ன கேட்குறாங்க பாருங்க. எல்லா தேவர்களும் 33 கோடி தேவர்களும் எனக்கு ஏவல் புரிய வேண்டும்.
நான் அரசாட்சி பண்ணணும், செல்வாக்கோட இருக்கணும். ஆணவத்தில் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்க. அழகாக பெருமானிடம் வரம் கேட்க தெரியாமல் இப்படி கேட்டுட்டு இருக்காங்க. சுவாமி என்ன செஞ்சிட்டாரு? கேட்ட உடனே விடுவாரா? உனக்கு என்ன வேணுமோ நீ கேட்டதெல்லாம் உனக்கு கொடுத்துட்றப்பா அப்படின்னு சொல்லி சுவாமி கொடுக்காரு. ஆனால் அப்போ தான் ஒரு செக்கு வைக்கிறாரு. வேட்டவரம் கொடுத்தருளி விமலர் கையிலையை அடைந்தார், ஏட்டமுறு தம்பியரோடு இடம முகத்தோன்றவும் புரிந்த கோட்டுயர் மேருவை நீத்தான் குறுகிய சுரேந்திரனும் தீட்டு புகழ் சுக்கிரனும் சென்று மகிழ்ச்சியில் கலந்தார். அவர் சொல்றார், இவன் கேட்குறான். கேட்கும்போது ஒருவேளை சுவாமியினுடைய கிருபையினால் எனக்கு முடிவு நேருமாயின் அந்த முடிவு எப்படி இருக்கணும்? மேன்மை பெற்று இருக்கும்படியா அது ஒன்று ஒழுங்காக கேட்டார். மேன்மையோடு இருக்கிற வரம் எனக்கு கொடுக்கணும் சுவாமின்னு கேட்டார். உடனே சுவாமி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. கஜமுகாசுரன் தனது தம்பியரோடு அவ்விடத்தினின்று நீங்கி தனது இருப்பிடத்திற்கு வருகிறான். அப்பா அசுரேந்திரனும் சுக்கிரனும் அவரிடத்தில் வந்து, என்னப்பா சிவபெருமான பார்த்தையா, வரம் கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சந்தோஷத்தில் அவர் சொல்கிறார், மயனெடுத்து பெருவழங்கண் மல்கு ஒரு நகரின் அழைத்து பெரிய மதங்க நகர் என்று பேசினன். அப்பதி அமர்ந்து கயமுகவன் மூன்றுலகம் கதுவும் கொடுங்கோலாச்சி கொடுங்கோலோச்சி சயமுருவானவர் முதலோர் தாழ்வணிய அரசளித்தான். அவருக்கு ஒரு நகரத்தை உண்டு பண்ணி கொடுக்கிறார்கள். அது பேர் மதங்க நகரம் என்று பேர் வைக்கிறாங்க. அந்த கஜமுகாசுரன் திருலோகங்களிலும் கொடுங்கோல் ஓச்சி கொண்டிருந்தான். நல்லபடியாக ஆட்சி செய்யலை. அந்த ஆணவம் வந்த உடனே கொடுங்கோல் ஓச்சி அந்த நகரத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லை, தேவலோகத்தில் கற்பக விருஷத்துலேருந்து சிந்தாமணியிலேருந்து அத்தனையும் இவர்கிட்ட ஏவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நிதிகளும் சிந்தாமணியும் நெடுந்தருவும் தேனுவும் கற்கதிரும் விமிழுமினி மோழி கடவுளரும் ஏனையரும் முதிர்பயம் உள்ள கமலை இப்ப முட்டாது தினமேகி அதிர்களற்கால் பணிந்து ஏவலாற்றி இருமாப்பு அழிந்தார். அங்கே என்ன செய்கிறாங்க? அந்த சங்கநிதி, பதுமநிதி, கதிபநிதி, நந்தநிதி, நீலநிதி, மகாநிதி, கச்சபநிதி, முகுந்தநிதி என்ற நவநிதிகளும் அரிசந்தனம், கற்பகம், சந்தானம், பாரிசாதம், மந்தாரம் என்கின்ற பஞ்சதருக்களும் காமதேனு, சிந்தாமணி முதலியனவும் அம்மதங்க நகரத்தை அடைந்து பணி செய்து கொண்டிருக்கின்றன. எப்படி? கஜமுகாசுரனுக்கு ஏவல் செய்து கொண்டிருக்கின்றன. இந்திரனுடைய கிரீடம் அப்படியே விழுந்து பயபக்தியோடு இந்திரன் வந்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லி தேவர்களும் எல்லாரும் அவனுக்கு ஏவல் செய்து கொண்டிருந்தார்கள். சுக்கிரனும் அசுரேந்தரும் அவருக்கு அமைச்சரானார்களாம். சுக்கிரனும் அவுணர்குல சூழும் அவுனேந்திரனும் ஒக்கும் அமைச்சர்களாகி அடங்கிருந்தார் தன்குலத்து தக்கசுரர்கள் தங்குலத்தும் சாருரக தங்குலத்தும் நிக்க எழிலார் வளரை வேட்டணன் நம் மாமுகத்து அவுணன். அவர் என்ன செய்கிறாரு? சுக்கிரனும் அந்த அசுரேந்திரனும் இவர் கஜமுகாசுரனுக்கு அமைச்சராகின்றார். அவங்க குலத்தை நல்ல மேலா இது பண்ணி அந்த குலத்தில் உள்ள பெண்களை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் கஜமுகாசுரன். அடுங்காலன் உயிர் குடித்த அமலன் அருளிய வரத்தால் நெடுங்காத தலை சிறப்ப நிசாசரற்கு பதியான கொடுங்கோலன் தனை ஒரு நாள் குறைகளத்தாளினை இறைஞ்ச ஒடுங்கார்வத்தொடும் அடுத்த உம்பர்களை பார்த்துரைத்தான். திரிலோகங்களும் சகல சௌபாக்கியங்களை அனுபவிச்சு கொண்ட ஒரு நாள் தன்னை பிரதிதினம் வழிபட்டு கொண்டிருக்கின்ற தேவாதி தேவர்களை பார்த்து என்னமோ சொல்றாரு. என்ன சொல்றாரு? முட்டி விடுத்து இருகரத்து முடித்தலையின் மும்முறையே குட்டி இருகையும் மாறி கிழைக்காது அமைப்பற்றி சட்ட இருந்தெழுந்திடா நின்றகும் வணக்கம் எமக்கு இதுவே ஒட்டுவது என்றாற்றின உம்பர்களும் அது புரிந்தார். தேவர்களை பார்த்து சொல்றாரு கஜமுகாசுரன், இன்று முதலாக நீங்க என்னைய வணக்கம் கையெடுத்து கும்பிட வேண்டாம். என்னைய பார்த்த உடனே இரு கரங்களையும் மடக்கி முட்டி பிடிச்சு 3 தரம் சிரசில் குட்டணும். குட்டிட்டு
அந்த கரங்களை மாறி செவியில் பிடிக்கணும். இப்படி பிடிக்க சொல்கிறாரு. இப்படி குட்டிட்டு இப்படி பிடிக்கணுமா. விநாயக பெருமானுடைய வணக்கத்தை நம்ம செய்கிறோம் இல்லையா? அகஸ்திய மகர்ஷி அந்த கமண்டல நீரை, காவிரியின் நீரை கமண்டலத்தில் வச்சிருக்கும் போது அதை காக்கா கொட்டி விட்டு காக்காவை அடிக்க போய் விநாயகர் கொட்டு போடுறார். இங்க இவர் என்ன செய்யறாரு, இந்த கஜமுகாசுரன் தேவர்களை பூரா தன்னை குட்டி வணக்கம் போட்டு தோப்புக்கரணம் போடணும், 2 காதையும் பிடிச்சி, இதுதான் எனக்கு நீங்க செய்யற இஷ்டமான சந்தோஷமான வணக்கம்னு சொல்லிடுறார். தேவர்கள் அப்படியே அதை செய்கின்றார்கள். தயாகத்திற் சிறிது முராண்டான் குமரரேவல் கொழும் கயாசுரனான் தோற்றமும் வரமும் கட்டுரைத்தாம் அவன் தன்னை வியாதமுனியே கருணை விநாயகனார் பொறிதளித்த உயாவுரு காதையும் முன்னர் உரைத்தனம் என்றான் பிரமன். தேவர்களும் வியாத மகர்ஷி பிரம்மாட்ட கேட்கவும், பிருகு மகரிஷிட்ட சோமகாந்தன் கேட்குறாரு, சூத முனிவர்கிட்ட நைமிசாரண்ய முனிவர்கள்லாம் கேட்டாங்க, ஏன் சாமி இந்த கஜமுகாசுரன் எப்படி வந்தான் என்று கேட்டார்கள். ஏற்கனவே கஜமுகாசுரனை சுவாமி சம்ஹாரம் பண்ணி ஆகுவாகனமாக ஏற்றுக்கொண்டார். அந்த கஜமுகாசுரனுடைய சரித்திரத்தை இவ்வளவு சொல்லி முடிக்கிறாரு. இவர்கள் மூவருக்கும் கணபதி என்று உலகேத்தும் கண்ணுதலார் அவதாரம் குணமுற கேட்டனையன்றே கோதின் மகோர் கடரென்ன அனவலுரிமை 2ஆம் அவதாரம் கேளென்ன மணவழி பங்கைய தொடையன் மார்பன் வியாதனுக்கு உரைப்பான். இப்படி கஜமுகாசுரனுடைய பிறப்பும் அவனுக்கு வந்த பாக்கியமும் அவனுடைய வரலாறும் இதுதான். இத்தன்மைத்தான கொடும்பாவியை ஒரு இமைப்பொழுதில் வென்ற கணபதி மூர்த்தியினுடைய திரு அவதார மகிமையை கூறிய இச்சரிதத்தை பிரதி தினம் யாரெல்லாம் பாராயணம் செய்கின்றார்களோ அவர்கள் சகல துன்பங்களின்றும் நீங்கி மெஞ்ஞான சுகத்தை அடைந்து வாழ்வார்கள் என்று நமது கச்சியப்ப முனிவர் பெருமான் அருளி செய்தார். இதோட கணபதி திரு அவதாரம் நிறைவுற்றது. அடுத்ததாக மகோர்கடர் திரு அவதாரம், 10வது அவதாரமாக மகோர்கடர் திரு அவதாரம் செய்கின்றார். மகோர்கடர் திரு அவதாரத்தில் என்ன பண்ணுறாரு அதை நாம் இச்சிந்தனையில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். பங்கைய தடமும் பல பண்ணையும் கொங்குயிர்த்த குளிர் பொழிற்சோலையும் எங்கும் மல்க எழில் வளம் மிக்குள தங்கமென்று அறையப்படும் தேயமே. அந்த நாட்டோட பேரு அங்கதேயம். அங்கதேயம் என்று ஒரு தேயம் இருக்கின்றது. சௌனகாதி முனிவர்களே, விநாயகமூர்த்தி 10வது திரு அவதாரமாக மகோர்கடர் திரு அவதாரத்தை எடுக்கின்றார். தாமரை தடாகங்களும் குடிவளப்பமும் வயற்செழுமையும் சிறந்து விளங்கி இருக்கின்ற அங்கதேயத்துல ஒரு அரசன் வருகிறான். சகல செல்வங்களையும் பெற்று ஓங்கிய காத்திரம் எனும் ஒரு பட்டணம் உண்டு. புலங்கொளத்தகு புண்ணிய நாட்டிடை இலங்கு காத்திரம் என்றொரு மாநக நலங்கொள் அன்னக நன்னிய வாழ்க்கையான் துலங்கும் நந்தனர் தொல்குல சார்பினான். அவன் எப்படி அந்த காத்திரம் என்னும் அந்த பட்டணத்தில் குடிகொண்டிருக்கிற அந்தணர்களுக்குள் வேதம் முதலிய சாத்திரங்களை எல்லாம் ஆராய்ந்து உணர்ந்து போக பாக்கியங்களில் இச்சை வையாது யாகாதிகளை செய்கின்றவனாய் இருக்கின்றார் ஒருத்தர். அவர் யாரு? ஏகனால் இயம்பப்படு வேதமும் ஆகமாதியும் ஆய்ந்து தெளிந்தவன் போகமாதி பொருள் விளையாமையே மாகர் போற்ற மகம் புரிகின்றான். எப்படி பரமேஸ்வரனே முழுமுதற் கடவுள் என்று இந்த போகத்தின் மீது இச்சை வையாது, அப்படியே தன்னுடைய போகத்தை விரும்பாம தன்னுடைய மனத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து பெருமானை நோக்கி ஒரு யோகத்தை வேள்வியை செய்து கொண்டிருக்கிறார் ஒருத்தர். பூதி கண்மணி பூசி அணிந்து கொண்டாதி வந்தனை ஆற்றுமை பத்தியான்
பேதியாத பெயர் ரௌதிர கேது என்று கிளந்திடப்பட்டுள்ளான். அவர் என்ன செய்கிறாரு, சில பேர் கோயிலுக்கு வாரான், விபூதியே நெத்தியில் இருக்காது. அப்புறம் கோயிலில் சாமி கும்பிட்டு என்னத்துக்கு, கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாகி, தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரேன் என்று திருமூல நாயனார் சொல்லியிருக்கார். ஆனால் அந்த விபூதியை பூசுறதே கிடையாது. எல்லாம் மேக்கப்பும் பண்ணிட்டு வராங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். விபூதி பூசாமல் கோயிலுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ரெண்டாவது ருத்ராட்சம் மாலை, அது போட்டால் ஒரு உத்ராட்சம் போடுவோம் கழுத்தில், எல்லாரும் போடுறாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அப்படி ஒத்த உத்ராட்சத்தை, அது எந்த அளவுக்கு நியாயம் தெரியாது. முத்ராட்ச மாலை போடுங்க, பூஜை பண்ணுறப்ப போடுங்க, கோயிலுக்கு போகிறப்ப போடுங்க. சுவாமியினுடைய திருக்கண்ணிலிருந்து வந்தது அந்த ருத்ராட்சம். அப்போ அது எப்படி பயபக்தியாக நம்ம அணியணுங்கிறதுக்கு ஒரு விதி, ருத்ராட்சம் அணிவது எப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. உடைய தந்தையார் அவர்கள் அதற்கு அழகாக ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா பூதி கண்மணி பூசி அணிந்து, இதை ரெண்டையும் போட்டு தான் நம்ம திருமுறையை படித்தாலும் நமக்கு அது லைசன்ஸ் வாங்கிட்டு படிக்கிற மாதிரி. அப்படி அந்த விபூதியையும் ருத்ராட்சத்தையும் அணிந்து ஆதிவந்தனை ஆற்றுமை பத்தியான் பரமேஸ்வரனை அப்படியே நினைத்து கொண்டு வணங்கி கொண்டிருக்கின்றார். அவர் பேர் என்ன? மெய்பத்தியான் வேதியாத பெயர் ரௌதிர கேது. அவர் பெயரு ரௌதிர கேது என்று கிளந்திடப்பட்டுள்ளான். அவருடைய மனைவியார் பெயர் தனக்கு வாய்த்தவள் சாரதை என்பவள். இனக்கண பெயல் ஈட்டுமை கற்பினாள் புனக்கிளி கிடர் ஓட்டும் மணப்பினான் மணக்கிணங்கி வழிபட வாழும் நாள். அங்கே அந்த அம்மையார் பெயர் சாரதை என்னும் பெயருடைய ஒரு மனைவி இருந்தனர். இவ்விருவர்களும் உடலும் உயிரும் போல வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்படி வாழ்ந்து வருகிறவர்களுக்கு அவர்கள் செய்த வினை பயனின் காரணமாக அரட்டு வல்வினைகள் காட்டும் ஆணவ மலத்தை நாளும் புரட்டு நன்னெறிய நிற்கும் பூசுரன் அவனுக்கு அந்த பரட்டடி மறைய தூசும் பண்பொடு முடுப்பால் பாங்க இரட்டை மைந்தர்கள் ஓர் ஆங்கு எய்தினர் கருப்பமுற்றி. இவ்விருவர்களுக்கும் அழகாக ஒரு 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள், இரட்டை குழந்தைகள். அந்த 2 குழந்தைகளையும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். 2 குழந்தை, ஒரே டெலிவரியில் 2 குழந்தை பிறந்தா ஏன் சந்தோஷமாக இருக்காது? அந்த குழந்தையை பார்த்து 2 பேருக்கும், ரௌத்ரகேதுக்கும் சாரதைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள். மைந்தர்கள் இருவர் மாட்டும் வகுக்கும் நல்வினைகள் ஆற்றி அந்தமில் கணிதர் கூவி அடுத்த நாளாதி ஆய்ந்து தந்தை வின் அவர்க்கு தேவா அந்தகன் அராந்தகன் என்று இட்டான் சுந்தர மறைகளோதும் தொல்விதி புரிந்து நாமம். அந்த 2 குழந்தைகளுக்கும் தேவாந்தகன் நராந்தகன் என்ற பெயரிட்டு நல்ல ஒரு கணிதர்களை கூவி அந்த குழந்தைக்கு நல்ல நாளில் பெயர் வச்சு அழகாக எல்லாம் செய்கிறாங்க. சீராட்டி பாராட்டி திதி நிலைகளை எல்லாம் ஆராய்ந்து செய்கின்றார்கள். அப்படி அந்த குழந்தைகளை வளர்த்து வரும் பொழுது கடவுளர் பூசையாது கடைப்பிடி ஆக கொண்டு மடமடு குறவனாலும் வகுத்திட வருந்தீண்ட தடமணிக்கு ஒபு கொங்கை சாரதை மாட்டி ஊட்டி இடர்தபு ஆர்வந்தோன்றி இனிதுர வளர்த்தல் செய்தாள். அந்த குழந்தைய சாரதை என்ன செய்கிறா, நாளுக்கு நாள் வளர்பிறை போல வளர்கின்ற அந்த குழந்தைய தொட்டிலில் வளர்ந்து கொண்டிருக்கும் சமயத்தில் சீராட்டி பாராட்டி வளர்த்து வருகிறார். அப்பொழுது அந்த குழந்தை அந்த தொட்டிலில் படுத்து என்ன செய்தான், கொழுந்திலந்திங்கள் போலும் குமரரும் சின்னாலிட்ட செழுந்துகீர் கிடக்கும் போதே எவ்வுபார் எனவின் பார்த்து விழுந்தனை கவிழ்ந்து சின்னால் விலங்கு பாதளம் கொள்வார் போல் அழுந்தொளி புனலி சூழ்ந்த அகன்புவி நோக்கினாரே. அந்த தொட்டிலில் படுத்திருக்கும் போது விண்ணுலகை பகைவர்கள் போல மல்லாந்து ஆகாயத்தை பார்த்தும் சின்னால் பாதாளத்தை பார்த்தும்
கவிழ்ந்து நிலம் பார்த்தும் அரங்களெல்லாம் தலைத்திருக்கும்படியாக உட்கார்ந்தும் அந்த குழந்தை என்னெல்லாம் செய்து பாருங்க ரெண்டும். இப்படியெல்லாம் அந்த குழந்தை செய்துன்னு அழகா சொல்றாரு. அது மட்டும் அல்லாமல் இருந்தனர் அரங்கள் எல்லாம் இருந்திட எழுந்தார் யார்க்கும் வருந்துதல் செய் மரங்கள் எல்லாம் வளர்ந்தல நடந்தார் நல்லோ பொருந்திய செம்மை எல்லாம் புறங்கொண்டு நடப்ப வீதி திருந்து மாடயந்தார் எங்கோ செகிர்வினை ஆடமாதோம். உட்கார்ந்திருந்தா அறங்கள் எல்லாம் தடைத்திருக்கும்படியாக உட்கார்ந்துருக்கான். மரங்களெல்லாம் வளர்ந்து ஓங்கும்படியாக அது நடக்குது. நல்லோர்கள் செம்மையெல்லாம் புறங்கொண்டு செல்வதாக எங்கும் விளையாடி கொண்டிருக்கிறாப்புல. அப்படி அது உட்கார்றது, படுக்கிறது, நிமிர்ந்து படுக்கிறது, குப்புறப்படுக்கிறதெல்லாம் சொல்றாரு நமது கச்சியப்ப முனிவர் பெருமான். எல்லாரும் பீமகாய எய்திரு மைந்தர் தாமும் பிள்ளமை பருவத்தானே பெயர்த்து அடியிடும் போதெல்லாம் தல்லரும் அதுகை சேடன் தரையொடு நெடிய நின்றான் ஒல்லிய முடிகளாக்கி உடுக்களோ உதிரா நின்ற. அது விளையாடிக்கிட்டு இருக்க காலத்துல தன்னுடைய அடிகளை ஒவ்வொரு இடமும் தன்னுடைய காலை ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கும் போது ஆதிசேடனுடைய அந்த ஜடாமகுடத்துல இருக்கிற அந்த உடுக்களெல்லாம் உதிர்கிறதாம். ஆதிசேடன் அப்படியே அவருடைய அந்த டங் டங் அந்த சத்தம், அந்த அதிர்வு தாங்காம நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாராம் அந்த குழந்தைகளுடைய நடையை பார்த்து. பிராயமாரடுப்ப தந்தை பேணுப நயன மாற்றி பராவுரு மறைகளாதி பழவுந்தன்றோது வித்தான் விராவிய விளைவாளன்னோர் விரிவுற தெளிந்தீன்றானும் பொறாவகை கலையின் செல்வம் பொழிந்தனர் வைகு நாளின். தன்னுடைய அந்த குழந்தைக்கு 6ஆம் வயதுல ரௌத்ரகேது ஆனவன் உபநயனம் செய்விக்கிறார். அந்த குழந்தைகளுக்கு வேத ஆகமங்களையும் ஓதுவித்தான். தெளிவு பெற ஓதி தமது தந்தையினும் 10 மடங்கு அதிகமானார்கள் அந்த குழந்தைங்க. இன்னிசை முரளும் வீணை ஏந்திய முனிவன் போத தொன்னினர் அடியிற் தாண்டு தொழுது மென்னலையில் ஏற்றி நன்னைய மொழியால் ஏத்தி நலத்தகு குறவரானோர் பின்னர் மைந்தரை தாழ்வித்து பெருகிய அன்பிற் சொல்வார். இந்த காலத்தில் நாரத முனிவர் என்ன செஞ்சாரு, அந்த இடத்துல வராரு. ரௌத்ரகேதுவையும் சாரதையையும் எதிர்கொண்டு அழைத்து, அவங்க நாரத முனிவரை பார்த்து 2 பேரும் எதிர்கொண்டு அழைத்து ஒரு ஆதனத்தில் இருந்து சாஷ்டாங்கமாக வணங்குகிறார்கள். வணங்கி பல உபச்சார வார்த்தையை சொல்றாங்க. நாரணன் முதலோர் கெட்டான் அம்பனார் நளின பாதம் தாரணை செய்த சிந்தை தவப்பெரு முனிவரேரே பூரண ஆயுள் செல்வம் புத்திரர் கெய்து மாறும் காரணம் அணையவாக்கால் அருளுக என்றிருந்தார். பல உபச்சார வார்த்தைகளை பேசி சுவாமி என்னுடைய புத்திரராகிய தேவாந்தரனை நராந்தகனையும் அழைத்து அவர்கள் நாரத முனிவரை பணியச் செய்து சகல ஆன்மகோடிகளுக்கும் நன்மையை விளைக்க எழுந்தருளிய கிருபாமூர்த்தியே, இப்புத்திரருக்கு பூரண ஆயுளும் செல்வமும் கிடைக்க நீர் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அடித்தளத்தினிது வீழ்வார் ஆர்வமைந்தரை தூயோன் மடித்தள திருத்தி உச்சி மோந்து உடல் வருடி கையார் படித்தளத்து உய்த்து தென்னீர் வடிவித்து தீக்கையை முடித்தெழுந்து 5 மோதி கணித்திடு முறையும் கூறியும். இவர் பூரண ஆயுளும் செல்வம் கிடைக்கும்னு சொல்லி அருள் கொடுத்து அந்த குழந்தைய 2 பேரை எடுத்து மடித்தளத்தில் இருத்து அடித்தளத்தில் வச்சு உச்சி மோந்து சரீரம் முழுவதும் தடவி கீழே விடுத்த விருவருக்கும் ஸ்நானம் செய்வித்து விதிப்படி தீட்சை புரிந்து பஞ்சாக்கர உபதேசம் செய்கின்றார். நாரத முனிவர் சிவபெருமானுடைய திருவடியார். அது தெரியாம அவருக்கு நாமத்தை போட்டு விட்டுருந்தாங்க இந்த படங்கள்ல. நாரத முனிவர் தீட்சை செய்து எதை சொல்றாரு? பரமேஸ்வரனுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை தான் சொல்றாரு இந்த 2 குழந்தைகளுக்கும். அதை செவிக்க வேண்டிய முறைமையும் கூறுகிறார் நாரத மகரிஷி. யாருக்கு? தேவாந்தகனுக்கும் நராந்தகனுக்கும். இம்மணிக்கு அணித்தல் செய்மின் எருதிரை கங்கை வேணி செம்மலின் அருளால் இன்னல் சேர்தரா சித்தியெல்லாம் நும்மை வந்தடுக்கும் தேவர் நும்மடி சார்வதன்றி தம்மடி நீர் சார
தகவுரு என்று போனான். இப்ப அந்த குழந்தைகளுக்கு எல்லா இதுவும் அவர் சுவாமி அனுகிரகம் பண்டாக்கர மந்திரத்தை சொல்லிட்டு, உங்களுக்கு சிவபெருமானுடைய கிருபையினால் யாதொரு தீங்கும் நேராது, சகல சித்திகளும் கைகூடும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு, தேவர்களெல்லாம் உங்களை பணிவார்களே அன்றி நீங்கள் அவர்களை பணியாதிருக்க தக்க யோக்கியம் உங்களுக்கு உண்டாகும் அனுகிரகம் செய்து போனார். உடனே அந்த புத்திரர்கள் என்ன செய்கிறாரு? எத்திரவியமும் முற்றும் இருந்த அவத்தேட்ட எண்ணி புத்திரர் இருவர் தாமும் பூத்தவர்க்கு அறிவித்தன்னா உத்திரம் கொடுப்ப வாங்கி ஒய்யன நீங்கி சென்று பத்திரம் இடைந்த கோட்டு பசும்பொழிற் காணம் புக்கார். இந்த குழந்தைங்க உடனே என்ன செஞ்சிட்டாங்க? பரமேஸ்வரனை நோக்கி தவம் செய்வதற்காக தாய் தந்தையரை பணிந்து விடைபெற்று வனத்திற்கு சென்றார்கள். அந்த வனத்தில் போய் சகல செல்வங்களையும் எல்லாத்தையும் தவம் செய்து தான் பெற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வந்து விட்டார்கள். நெடிபடு வனத்தின் ஆப்பன் நெடும்புணர் தடாகம் ஒன்று கடிமலர் அணிந்து கம்புகள் ஆதிகள் ஓம்பி முடிவர் வளத்தின் வைக முன்னுவார் எதிரே நோக்கி அடிவர் தவத்தை அந்த வைப்பிருந்து ஆற்றினாராள். உடனே என்ன பண்ணிட்டாரு? அந்த வனத்தில் சோலை மத்தியில் தடாகத்தில் சிவாலயம் இருக்க கண்டு அந்த சிவாலயத்தில் எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமானை பூஜை செய்கின்றார்கள். நெருங்கிலர் சோலை சூழ்ந்து நிறைந்த அவச்செழுநீர் பொய்கை மருங்கமர் கோயிலுள்ளான் மன்னிய சிவலிங்கத்தில் ஒருங்கிய அன்பானாலும் ஒளிர்முகம் 5 கொண்ட கருங்கள்ளத்திரைவர் பூசை தன்னையும் கண்டு வந்தார். அந்த கண்டத்தை தண்டமாக விஷத்தை கண்டத்தில் வச்சிருக்கின்ற பரமேஸ்வரனை அவரை அப்படியே வணங்கி பூஜை செய்து ஒரு கார்பெரலை நிலத்தில் ஊன்றி பஞ்சேந்திரியங்களையும் அடக்கி மருங்கிலும் அக்னியை வளர்க்கிறார்கள். அப்படியே தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி? ஆயிரும் புவியினார்தாள் வளர்ப்பெரு விரலை ஊன்றி மேகின பொறிகளைந்தோ விழும்புலத்துறாமற் காத்தோ காயிரும் தளனார் பாலும் கதுவுற விடையே நின்று பாயின கிரண என்றோள் பார்த்தரும் தவம் சாதித்தார். 4 மருங்குனா அக்னியை வளர்த்து நடுவில் வலது கால் பெருவரலை நிலத்தில் ஊங்கி 5 புலன்களையும் அடக்கி அப்படியே 1000 வருடம் ஒரே ஒரு பொழுது அன்னம் உண்டு 1000 வருடம் தண்டுகளை புசித்தோம், 1000 வருடம் கிழங்குகளை புசித்தோம், 1000 வருடம் இலைகளை மேய்ந்தும் 1000 வருடம் கனிகளை நுகர்ந்தோம், 1000 வருடம் காய்களை சருகுகளையும் 1000 வருடம் சருகுகளை அகின்றோம், 1000 வருடம் நீரை குடித்தோம், 1000 வருடம் வாயுபட்சணம் செய்தும், 1000 வருடம் நிராகாரமாய் இருந்தோம். இவ்வாறு 10000 வருடம் சூரியனை பார்த்து கொண்டு அருமையான தவம் செய்கின்றார்கள். தேவாந்தகனோ நராந்தகனோ எப்படிப்பட்ட தவத்தை செய்கின்றார்கள் பாருங்க. சாதாரண தவம் கிடையாது. இப்படி தவம் செய்கின்றார்கள். அவர்களுடைய தவத்தினுடைய அருமைக்கு சுவாமி எப்படி காட்சி கொடுக்கிறார் என்று நாம் அடுத்த சிந்தனையில் சிந்திக்கலாம் என்று கூறி இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேன் செய்ய பேர் அடிகள் வாழ்க, சேவலோ மயிலோ வாழ்க, வெய்ய சோர் மார்புகின்ற வேற்படை வாழ்க, அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க, வாழ்க புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா.